உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதுலேயும் முக்கியமாக 2 ஈவெண்ட்டை வந்து உலகமே பார்க்கும். ஒன்று வந்து ஒலிம்பிக்ஸு, இன்னொன்று வந்து வேர்ல்டு கப் ஃபுட்பால். இந்த வாட்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபீஃபா வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த ப்ராட்காஸ்டர்ஸே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி நம்மளால் ஃபீஃபா பார்க்குறது டவுட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி உலகத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸை வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஒன்று வந்து ஒலிம்பிக்ஸை கூட அந்த அளவுக்கு பார்ப்பாங்களான்னு தெரில. ஆனால் வேர்ல்டு கப் ஃபுட்பாலை வந்து எல்லா நாடும் பார்த்துருவாங்க. அதுக்கு பெரிய வியூவர்ஷிப் இருக்குது. ஏன் நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியன் ஃபுட்பால்லாம் இது வரைக்கும் வேர்ல்டு கப் போனதே இல்லை. ஆனால் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ரீசெண்டாக மெஸ்ஸி வந்திருக்கும் போது பார்த்தோம் எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்ட்டு. அந்த ஒரு 2 நாள் 3 நாள் வந்து இந்தியாவே மெஸ்ஸியை பற்றி தான் பேசிட்டு இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து ஃபுட்பாலே வந்து ரொனால்டோ மெஸ்ஸியை வச்சு தான் ஃபுட்பாலே நம்மளுக்கு தெரியும்ன்ட்டு. அந்த அளவுக்கு பெரிய ஃபேன்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. எல்லாருமே இந்த 2026 வேர்ல்டு கப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஃபுட்பாலை பொறுத்த வரைக்குமே பயங்கர அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் இருக்கும், அந்த நாட்டு பற்று இருக்கும். ஒரு பிளேயரும் அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் காட்டுவாங்க. கிளப்பில் கூட அந்த அளவுக்கு ஆட மாட்டாங்க. நாட்டுக்காகன்னு வரும்போது பெரிய ஸ்டேஜ்னோடனே பயங்கரமாக இருக்கும். எப்பவுமே கிளப் மேட்சஸ்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங் கொஞ்சம் பொறுமையாக ஆடிட்டு லாஸ்ட்டு வந்து அந்த கேம் அக்ரெசிவ் ஆகும். ஆனால் வேர்ல்டு கப் ஸ்டார்டிங்லேருந்து அந்த அக்ரெஷன் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம 2022 கத்தார் வேர்ல்டு கப்பு ஃபைனல் மேட்ச் பார்த்துட்டு நிறைய பேர் மறந்துட்டானுங்க. அர்ஜென்டினா வெர்சஸ் ஃப்ரான்ஸ் நிறைய பேர் புதுசாக பார்த்தவங்க, நிறைய அமெரிக்கன் யூடியூபர்ஸ்லாம் விளாக் பண்ணலான்ட்டு போனாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஃபுட்பாலே பார்த்துருக்க மாட்டாங்க போல். அந்த விளாக்லாம் பார்த்துட்டு அந்த மேட்சை பார்த்து மிரண்டானுங்க, இன்னும் ஃபுட்பால் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட்லேருந்து அர்ஜென்டினா பக்கம் கேம் இருந்த மாதிரி இருந்தது. நான் திடீர்னு பார்த்தா அவன் எம்பாப்பே வந்து கோலை போட்டு சமம் பண்ணி ஒரு மாதிரி ஆக்கி விட்டார். பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்தது. அப்போயே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டோரி வச்சுட்டு இருந்தாங்க அந்த கேமுக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தோம். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. அந்த மாதிரி இந்த வாட்டியும் வேர்ல்டு கப்புக்கு வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ப்ராட்காஸ்ட் கம்பெனி கூட வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஒருத்தருமே முன் வரலன்னா இருக்கிறது ஒரு கம்பெனி தான். மீதி எல்லா கம்பெனியும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஃபீஃபாவோட ப்ரைஸ் என்னென்னா 100 மில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்தியன் வேல்யூ படி பார்த்தா 900 crores. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரும் வரல. இப்போ ஃபீஃபாவே வரப்போகுது, ஜூன் மாதம் வரப்போகுது. அதனால் கம்மி பண்ணி 35 மில்லியன் வரைக்கும் வந்திருக்காங்க. 300 கோடி வரைக்கும் வந்திருக்காங்க. அப்போவுமே வாங்குறதுக்கு யாருமே வரல. போன வேர்ல்டு கப் கத்தார் வேர்ல்டு கப்பே வந்து 62 மில்லியனுக்கு வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜியோ சினிமா வாங்கினாங்க. அப்போ தான் அவங்க என்ட்ரி தராங்க. இதை வச்சு நம்ம ஆடியன்ஸை பிடிக்கலான்னு ஜியோ சினிமா வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி சேட்டலைட் ரைட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ் 18 அவங்க வாங்கியிருந்தாங்க. இது வரைக்குமே இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்பை பற்றி பிரச்சனை வந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தனும் வாங்க வரல. என்னடான்னு பார்த்தா இருக்கிறதே ஒருத்தர் தான். ஃபர்ஸ்ட் எல்லாமே 2-3 கம்பெனி பிட் பண்ணுவாங்க. ஒரு காம்படிஷன் இருக்கும், வாங்குவாங்க. இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் 18, அதுக்கப்புறம் சோனி, அதுக்கப்புறம் ஜியோ சினிமா, அவங்க எல்லாமே பிட் பண்ணுவாங்க. ஒரு காம்படிஷன் இருந்தது. இந்த வாட்டி வந்து எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ டிஸ்னி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாரு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் 18 எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஜியோ ஸ்டார்னு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரே கம்பெனி சோனின்னு மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கும் இவங்களுக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது. இது வந்து ஜியோவால் மட்டும்தான் வாங்க முடியும், சோனியால் அஃபோர்டே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க நிறைய கேம்ஸ் வந்து ஜியோ தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த வாட்டி வந்து அவங்க வாங்குறதுக்கு ரெடியாகவே இல்லை. எதனாலனா இந்த ROI வந்து ரொம்ப கம்மி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கம்பெனியை வந்து இதை வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வாட்டி வேர்ல்டு கப் வந்து நார்த் அமெரிக்காவில் நடக்குது. USA, மெக்சிகோ, கனடா. அங்கே நடக்கிற மேட்ச்லாம் நம்மளுக்கு வந்து மிட் நைட்லேருந்து ஏர்லி மார்னிங் டைமில் தான் இருக்குது. 12:30க்கு அப்புறம் மார்னிங் 7க்குள்ளே தான் நடக்குது. இந்த டைம் வந்து ப்ரைம் டைம் கிடையாது. வியூவர்ஷிப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே வந்து ஆடுக்கும் நம்மளால் இவ்வளோ காசு டிமாண்ட் பண்ண முடியாது. வியூவர்ஸே இல்லை, ஆடு எப்படி நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு லாபமே இல்லை அப்படின்ற மாதிரி ஜியோ வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஃபைனலாக ஒரு மீட்டிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் ஒத்து போய் வாங்கினா தான் உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, இந்தியன் கவர்மெண்ட் தான் தலையிட்டாகணும். இந்த பிரசார் பாரதி அவங்க உள்ளே வந்து அவங்க தான் வாங்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப லோ பட்ஜெட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. வந்து செமிஃபைனல்ஸு ஃபைனல்ஸு மட்டும் இந்த தூர்தர்ஷனில் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி வரும்.
என்னடா இது ஃபுட்பாலுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் இப்போ ரொம்ப கவலையாக இருக்காங்க. சொன்ன மாதிரி இந்த FIFA டிமாண்ட் பண்ணுற ப்ரைஸில் இந்தியாவில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஃபுட்பால் கோர் ஃபேன்ஸ் மட்டும்தான் மேட்சை லைவில் பார்ப்பாங்க. மற்ற எல்லாருமே இந்த காலில் ஹைலைட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஃபுட்பால் மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் நடக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு ஒருத்தன் உட்காந்தானா அடுத்த நாள் வந்து கஷ்டப்படுவோம். ஆஃபீஸ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம்னா. அதனாலே மோஸ்ட்லி வந்து இப்போ எல்லாருமே எல்லா மேட்சுமா பார்ப்பாங்க கண்டிப்பாக மாட்டாங்க. இந்த அர்ஜென்டினா, பிரேசில், போர்ச்சுகல், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ் மட்டும்தான் இன்னைக்கு நைட்டு மேட்சா சரி உட்காந்து பார்ப்போன்னு பார்ப்பாங்க. ஸோ அதனாலே வந்து வாங்குறதுக்கு யோசிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஆட்ஸ் அவங்களால ரன் பண்ணவே முடியாது. ஆட்ஸ் பொதுவாக ரன் ஆகும் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஓடிட்டு இருக்கும். அது வந்து அஃபிஷியலாக அவங்களே ரன் பண்ணுறது. சரி இந்த சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா 90 மினிட்ஸ் மேட்ச்சில் 45 மினிட்ஸ் அப்படியே ஓடிட்டு இருக்கும். நடுவில் அந்த பிரேக்கில் வேணால் சின்ன ஆட்ஸ் போடலாம். திரும்பி 45 மினிட்ஸ் அப்படியே கண்டினியூஸாக ஓடனால இவங்களால ஆட் எங்கேயும் சொருக முடியாது. சம்டைம்ஸ் வரும் நமக்கு இந்த எல் ஷேப்பில் ஒரு ஆட் மாதிரி வரும். அது பெருசாக இவங்களுக்கு இம்பாக்ட் ஆகாது. அதனால தான் வந்து இந்தியாவில் மோஸ்ட்டாக இந்த ஃபுட்பாலே ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. இந்த ஐஎஸ்எல்ன்றது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஐபிஎல் எல்லாம் பார்த்து தான் வந்தது. அதுக்கு முன்னாடி ஃபுட்பால் மேட்சஸ்லாம் எங்கே பார்க்கலான்னு பார்த்தா இந்த தூர்தர்ஷன், இந்த டிடி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி சேனலில் மட்டும்தான் ஃபுட்பால் பார்க்க முடியும். இந்தியாவில் எது மோஸ்ட்லி பார்ப்பாங்கன்னா கிரிக்கெட் தான். அதுவும் இந்த ஐபிஎல்லாம் இந்த ப்ரைம் டைமில் போகிறனால ஒரு சின்ன இந்த பால் போடுற ஒரு 30 செகண்ட்ஸ் கிடைச்சா கூட டக்குன்னு ஆடெல்லாம் போட்டுருவாங்க. இந்த கிரிக்கெட்டில் அதிக லாபம் கிடைக்கிறனால தான் இந்த ஃபுட்பால் மாதிரியான மற்ற ஸ்போர்ட்ஸில் வந்து அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான் நினைக்கிறேன். ஒரு ஸ்போர்ட்ஸாக பார்த்தா ஃபுட்பால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அந்த 1 hour வந்து அதிலே இருப்போம். ஆனால் கிரிக்கெட் அப்படி கிடையாது. ஒரு ஓவருக்கும் மாற்றுவானுங்க, வெறுப்பாக இருக்கும், ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் டெஸ்ட்லாம் பார்த்தா சொல்லவே வேணாம். இதெல்லாம் பார்க்கும்போது இதனாலேயே மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வளர விடாமல் வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா கிரிக்கெட்டை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம். அது கிரிக்கெட்டோட ஆடு தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால அது ஒரு பெரிய கமர்ஷியலாக இருக்குது. ஃபுட்பாலில் அந்த மாதிரி கமர்ஷியல் எதுவும் இல்லை. ஜியோவே வந்து போன வாட்டி வாங்க மாட்டேன்ட்டாங்க இந்த ஐஎஸ்எல்லை. ரொம்ப நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வேறு ஒரு கம்பெனி தான் வாங்கினாங்க. எதனாலனா எங்களுக்கு கிரிக்கெட்டில் வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு, 3 பில்லியன் கிட்ட ஓவர் பிட் பண்ணிட்டோம், அதனால் வந்து நாங்கள் ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இதில் அந்தளவுக்கு எங்களுக்கு லாபம் வராது, அதனால் நாங்கள் ஐஎஸ்எல் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஃபுட்பாலு மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஒதுக்குறாங்க. அவங்க மணி ஓரியன்டாக போயிட்டாங்க. அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் பாதிக்குது. நிஜமாலே நிறைய ஜென்யூனான ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. நாலாமே ஃபுட்பால் மேட்சஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக பார்க்கணும். அந்த ஹோட்டல்லேருந்து அந்த பஸ்ஸை எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறது, அந்த ப்ரீ மேட்ச் அனலைஸு, அப்புறம் போஸ்ட் மேட்ச் அனலைஸு, அதெல்லாம் பார்த்தா தான் ஒரு கேம் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மொனோபொலி மாதிரி வந்ததுனால மற்ற ஸ்போர்ட்ஸை பார்க்குற ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பாதிக்கிறாங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், இவங்க வந்து காசு சம்பாதிக்கணும், கிரிக்கெட்டை வந்து நல்லா வளர்த்து வரணும், மற்றவங்களாம் டம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணி இப்போ கிரிக்கெட் மட்டும்தான் இந்தியாவில் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது. மற்ற இதுக்கெலாம் வந்து ரைட்ஸே கிடைக்காம கொஞ்ச நேரில் வந்து எவனும் ஃபுட்பாலே பார்க்குறத விட்டுருவான் போல். இந்தியானா ஐபிஎல் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த ஃபுட்பால் ஃபீஃபானாலே என் ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வருது. ஒரு வாட்டி அவன் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீ சென்னையில் தானே இருக்க, இந்த பாரிஸ்ன்னு ஏதோ இடம் இருக்காமே, அங்கே வந்து இந்த கொடிங்கெல்லாம் கம்மியாக கிடைக்குன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. உண்மையான்னு கேட்டான். நான் கூட ஏதோ தேசப்பட்டில் கேட்குறான்னு நினச்சிட்டு ஆமாண்டா இங்கே இருக்குது, கம்மியாக தான் கிடைக்கும், நீ வேணா வா வாங்கலான்னு. அங்கே அர்ஜென்டினா கொடி கிடைக்குமான்னு கேட்டான். எதுக்குடா அர்ஜென்டினா? ஆமாம் வேர்ல்ட் கப் வருதுல்ல, கொடி கட்டணும், பக்கத்து ஏரியாக்காரனுங்க என்னன்னு தெரியல பிரேசில் கொடி காங்கி ஊர் ஃபுல்லாக கட்டானுங்க, விடக்கூடாது, இந்த வாட்டி அர்ஜென்டினா கொடியை எடுத்து ஏரியா ஃபுல்லாக கட்டி எங்கள் மாசை காட்ட போகிறோம் அப்படி நம்மலாம் சொல்லிட்டு இருந்தான். அது என்னமோ உண்மைதான். கேரளாவில் பார்த்தோன்னா பயங்கரமாக ஃபுட்பால் ஃபேன்ஸாக இருப்பாங்க. நம்ம பஸ்ஸில் போகும்போதே பார்க்க முடியும். மெஸ்ஸிக்கு கட் அவுட் இருக்கும், ரொனால்டோக்கு கட் அவுட் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஜீன்லேயே பார்த்தோன்னா ஃபுட்பால் விளையாடணும்னு தோணுமா என்னன்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி பார்த்தா ஒரு காலி இடத்துல பசங்க கிரிக்கெட் மட்டும்தான் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் கேரளா சைடு போனோன்னா என்னால் கிரிக்கெட் ஆடுறவங்களே பார்க்க முடியாது. ஃபுல்லாக பார்த்தா ஃபுட்பால் தான் ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு காலி இடத்துல அழகாக க்ளீன் பண்ணி மரத்தில் கோல் போஸ்ட்லாம் வச்சு ஃபுட்பால் மட்டும்தான் விளையாடிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னே தெரியல. ஏன் சஞ்சு சாம்சனே சொல்லியிருக்காரு, நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆகலன்னா ஃபுட்பால் பிளேயர் தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு ஃபுட்பால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் பயங்கரமாக கிரேஸாக இருப்பாங்க. அதனாலயான்னு என்னவோன்னு தெரியல, அங்கேருந்து தான் இந்தியன் டீமில் ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயரே வந்தார், ஐஎம் விஜயன்னு. அவர் ஒரு ரெக்கார்டே வச்சிருக்காரு, ஃபாஸ்டஸ்ட் கோல் அடிச்சன்ற மாதிரி. அதே மாதிரி மெரடோனாவும் பார்த்தோன்னா கேரளாவுக்கு தான் வந்திருந்தார். அவர் கூட வந்து ஃபுட்பால்லாம் விளையாடுவாங்க. ஸோ கேரளாவில் வந்து ஃபுட்பாலுக்குனே ஒரு செப்பரேட் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே டவுட்டு தான் எனக்கும். தமிழ்நாட்டில் எப்படி கிரிக்கெட் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்ட்டு இப்போ நம்ம நார்த்து சென்னை அந்த மாதிரிலாம் எடுத்துட்டாலும் பாக்ஸிங் ரொம்ப ஃபேமஸ்ஸு. முகமது அலிலாம் இங்கே வந்து சண்டை போட்டிருக்காரு எம்ஜிஆர் இருக்க டைமில். இங்கே வந்து நிறைய பாக்ஸிங் வந்து இந்த பரம்பரை சண்டை அந்த மாதிரிலாம் இருந்தது.
அது ஃபுல்லாக இப்போ காணாமல் போயிட்டு கிரிக்கெட் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டிலே எங்கள் மாமாலாம் வந்து கிரிக்கெட்லாம் அண்ணா திட்டுவார், டேய் என்னடா கிரிக்கெட் வேறு கேம் ஆடுறா அப்படின்வாரு. கிரிக்கெட்லாம் எவனும் மதிக்க மாட்டான், எப்படி இவ்வளோ பெருசாச்சுன்னு தெரில. சவுத்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே கபடி ஃபுட்பால் தான் நிறையா ஆடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ கிரிக்கெட் வர ஆரம்பிச்சு. அது பின்னாடி ஜாதி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பிராமின்ஸ் அவங்க டாமினன்ஸ் இருந்தது கிரிக்கெட்டில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. செலக்ட் பண்ணும் போதே முதுகில் தடவி பார்த்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அவங்க வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களால ஃபுட்பால்லாம் ஆடுறது கஷ்டம், அதனால் வந்து கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறையா தியரிலாம் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் இப்போ போகிற போக்கெல்லாம் பார்த்தா இந்த பெரிய பெரிய ப்ராட்காஸ்ட் கம்பெனிலாம் வந்து கிரிக்கெட் நம்மளுக்கு வசதியாக இருக்குது, ஆடு போடுறதுக்கு வசதியாக இருக்குன்ட்டு மற்ற கேம்லாம் காலி பண்ணுறானுங்க போல். அந்த மாதிரி நிலமையில தான் இப்போ போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸுமே இந்த ஃபுட்பால்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, ஃபுட்பால் இந்த மாதிரி மற்ற கேம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கிரிக்கெட்டை தான் ஈஸியாக டக்குன்னு எடுத்துடுற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்ட்ரீட்ஸ்லேயே பார்த்தோன்னா கிரிக்கெட் தான் விளாட்றாங்க. நம்ம சின்ன வயசுலலாம் ஃபுட்பால் விளாடிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம ஃபுட்பால் விளாட்றதுக்கு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை, ஒரு பால் இருந்தால் போதும், நம்ம செருப்பையே வந்து 2 கோல்லாம் வச்சு விளையாடின காலம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ரோட்டில் பார்த்தோன்னா ஃபுல்லாக கிரிக்கெட் தான் ஆடுறாங்க. அதே மாதிரி இந்த டர்ஃபில் ஒரு அநியாயம் பண்ணுறானுங்க பாரு, இந்த ஃபுட்பால் டர்ஃபை வாங்கிட்டு அதில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. அது பார்க்கும்போதே காண்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிரிக்கெட்டுக்கு ஒரு 11 பேர் சேர்க்கறது ரொம்ப ஈஸி. ஃபுட்பாலுக்கு வாங்கடா விளையாடலான்னு கூப்பிட்டா ஐயோ ஃபுட்பாலா ஓட முடியாது, மூச்சு வாங்கன்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலே பார்த்தோன்னா எல்லாருமே இப்போ கிரிக்கெட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது, கிரிக்கெட்டில் போகிறவங்களாம் பயங்கரமாக அச்சீவ் பண்ணுறாங்க, பணம் பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க. அப்போ நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேற ஒரு கேம் எடுக்கணும், கிரிக்கெட்டில் போ ஈஸியாக சம்பாதிச்சலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மைண்ட் செட்டும் மாறிட்டு வருது. அதான் நார்மல் பீப்புள் மைண்ட் செட் அப்படி இருக்கும். இவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணுறவங்களாம் கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த டிஃப்ரென்ஸை நம்மளாலே பார்க்க முடியும். இந்த வேர்ல்டு கப் முடிஞ்ச டைம்லாம் வந்து எல்லாரும் ஃபுட்பால் ஆடிட்டு இருப்பானுங்க ரோட்டில், மறுபடியும் கிரிக்கெட்டு போயிடுவாங்க. மக்கள் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. ஒரு பெரிய லெவலில் இருக்கவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க இந்தியாவில் என்ன இருக்கணும், என்ன கேம் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அது நம்ம கையில் இல்லை. அந்த டாப் லெவலில் இருக்க பீப்புள் வந்து என்றைக்கு வந்து சரி இந்தியாவும் ஃபுட்பாலை நம்ம கொண்டு வரலான்னு என்றைக்கு முடிவு பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் ஃபுட்பால் வந்து வளரும். நம்மக்கிட்ட பிளேயர்ஸ் இல்லை அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்டே 100 கோடி பேரில் ஒரு 11 பேர் செலக்ட் பண்ண முடியாதா? அதெல்லாம் வந்து பெரிய அரசியல் இருக்குது இது பின்னாடி. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டிலலாம் ஃபுட்பாலே நடக்கிறது இல்லை, ரோட்டில் விளாட்றது அந்த மாதிரி இல்லை. இந்த அசோசியேஷன் ஃபுட்பால்லாம் அதே மாதிரி இந்தியா லெவல்லையும் ஃபுட்பால் நடக்கிறது. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறது தான். இது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. என்றைக்கு அவங்க வந்து சரி ஓகே மற்ற ஸ்போர்ட்ஸையும் நம்ம கொண்டு வரலான்னு என்றைக்கு முடிவு பண்ணுறாங்களோ அப்போ தான் மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் வளரும். அது வரைக்கும் நம்மளுக்கு கிரிக்கெட்டு தான். இந்த FIFA வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்குமே இன்னும் டைம் இருக்குது. ஜியோ வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவங்க முடிஞ்ச அளவுக்கு காசை கட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அவங்க வாங்கிட்டா நல்லாயிருக்கும், ஃபுல் மேட்சஸ் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா தூர்தர்ஷனில் செமிஃபைனல்ஸு ஃபைனல்ஸு அப்படி இல்லைனா யூடியூப்பில் யாராவது வீடியோ போடுவாங்க ஹைலைட்ஸ், அப்படி தான் பார்க்கணும் போல். என்னடா இது ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாட்டி FIFA ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் டெலிகாஸ்ட் ஆகிறது டவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிஜமாலே கிரிக்கெட்ஸுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்கா, இல்லை வேணும்ட்டே மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் ஒடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களான்றத கமெண்டில் சொல்லுங்கள்.